இன்றைய காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். இது உணவு மட்டும் இல்லை, எல்லா நிலைகளும். அது ஒரே ஒரு நிகழ்வு தாங்க. இந்த அகில திரட்டமான ஏன் வந்து ஐயா அற்புதமா சொல்றார். அதாவது துவாபர யுகத்துல பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் போர் நடக்குது. அப்ப அந்த போருக்கு முன்னால கண்ணன் நிற்கிறார். அவர் தான் யாரு? சாரதி, அதாவது டிரைவர். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. கடவுள் எப்படி இருக்கிறாரு? தேரோட்டியா இருக்கிறாருங்க. இருப்பாரா? நீங்க கடவுள் ஒரு வேலையும் அழ நிற்கிறாருன்னு அகிலம் சொல்லுது. நம்ம துவாபரயுகத்துல கிருஷ்ண பரமாத்மா பஞ்சவர்களுக்கு அஞ்சலுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடினார். தூது, நீ ஒரு நிலத்தையாவது கொடு, ஒரு நாட்டையாவது கொடு, ஒரு அரண்மனையாவது கொடு. யார் போவா? கடவுள் போனார் அப்படின்னு நம்ம படிக்கும். உண்மையா இல்லையா? உண்மை. எம்பெருமான் என்ன செய்யறார்? அர்ஜுனனுக்கு தேர ஓட்டுறார், டிரைவிங் பண்றார். பண்ணுவாரன்னா பண்ணுவார், உங்களுக்கும் பண்ணுவார். அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறார். ஐயா அழகா சொல்லுவார், உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்ணு மக்காள், கண்ணு மக்காள் என் சூத்திரத்தை கண்டறிந்து பாடுங்கப்பா, வேலை செய்தால் வினை இல்லையே அந்த விஷம் அதுதான் அணுகாதப்பா. உடம்புல வேலை செய்தாலும் விஷம் என்று நோய் அணுகாது. அதுபோல மாயன் வேலை ஆண்டி வேலை செய்தாலும் நமக்கு என்ன அணுகாது? நோய் பிணியானது நம்ம அண்டாது. அதுபோல இந்த உலகிற்குள்ளே ஒவ்வொரு உயிருக்கும் வேலை செய்ய வந்தேன், உங்களுக்கா வேலை செய்ய வந்தேன் அப்படின்னு ஐயா சொல்றார். அவர் செய்த வேலை சாமானியப்பட்ட வேலை இல்லை. இன்றளவும் ஐயா நமக்காக என்ன செய்கிறார்? அறம் என்கின்ற தவம் என்கின்ற அந்த அறத்தை தர்மத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டேதான் இருக்கிறார். அப்போ கண்ணன் அன்று சாரதியா நின்று தேர ஓட்டக்கூடிய பணிக்காக நிற்கிறார். அந்த முன்னால நின்று அம்பு கொண்டு வில்லேந்தி நிற்கக்கூடிய விஜயனுக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு. ஏன் பார்த்தா எதிரில் நிற்கிறது எல்லாரும் சொந்தக்காரங்க, மாமா மச்சன் தாத்தா பெரியப்பா சித்தப்பா. இவங்களை எல்லாம் அடிச்சு அவங்களை கொன்று, இவங்களை கொல்றது மட்டும் இல்லை, இவங்களை கொல்லப்பட்டா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன செய்யணும்? கழுத்துல இருக்கக்கூடிய தாலியை கழற்றணும். அப்படி குடும்பத்தை இல்லாம ஆக்கி, கண்ணா எங்களுக்கு ஒரு நாடு தேவையா, இந்த நாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுனன் என்ன செய்யறானா? பின்னோக்குறான். யார்? அர்ஜுனன் போர் தொடுத்தா போதும் நின்னவன் இந்த எதிரில் நிற்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தா எல்லாம் சொந்தக்காரங்க. அப்ப அந்த சொந்தக்காரங்களை கொண்டு நமக்கு நாடு வேண்டாம், கண்ணா வேண்டாம், நான் போறேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டாங்கிறான். அப்போ அந்த கணத்துல அந்த சணத்துல சொன்னதுதான் என்ன? கீதை. அர்ஜுனனுக்கு எம்பெருமான் கிருஷ்ணன் வழங்கிய கீதை. அது நிறைய கணக்குல பல வருஷமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, சன நேரத்துல கொடுக்கற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள கொடுக்கப்பட்ட விஷயம்தான் நாம என்ன செய்யறோம்? மணிக்கணக்கா, வருஷக்கணக்கா, நாள் கணக்கா, ஆயுள் கணக்கா படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ சொல்றாரு, என்ன சொல்றாரு? அதாவது அர்ஜுனா நீ கொல்லல, அதாவது அம்ப போட்ட உடனே பானம் போட்டப்பட்ட உடனே கொல்லப்படுபவன் யாரு? நீ கொல்றேன்னு நினைக்காத, கொல்றது நான். அங்க மாண்டு போகக்கூடிய உயிர் யாரு? யாரும் நினைக்காத, ஒன்னால் கொல்லப்படுது நினைக்காத, அந்த உயிரும் நான் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசையும் அசையாத மரம் செடி கொடியிலிருந்து விலங்குல இருந்து எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் நான் தான். அதனால நீ கொல்லுகின்ற போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அழியாது, தீயினால வெல்ல முடியாது, காற்றினால கரைக்க முடியாது. நீ என்ன செய், போடு பானத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஆன்ம தத்துவத்தை, ஆன்ம போதத்தை அந்த அர்ஜுனனுக்கு எம்பெருமான் கண்ணன் சொல்லி பானத்தை எடுத்து போடுன்னு சொன்னார். அதே அந்த நாராயணம் அவர் தானே அங்க வந்தார் கண்ணனா. அந்த ஐயா இந்த கலியுகத்துல வந்து நமக்கு என்ன சொன்னார்? ஐயா என்ன சொன்னார்? ஐயாவுடைய வழக்கு என்னதான்? அவருடைய வார்த்தையினால என்னதான்? ஐயா வழி அப்படின்னு நீங்க சொன்னா உங்களுக்கு என்னது மனசுக்கு வரும்? சொல்லுங்க. தெரியலன்னு சொல்லுங்க. முறைச்செல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாம் உங்களோட மாதிரி ஒரு பிள்ளை தான் நான் வந்திருக்கேன், உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான். அதனால் கேள்வி கேட்குறானேன்னு நினச்சிடாதுங்க. மைக் வச்ச உடனே உங்களோட ஒரு ஏன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? நான் பாட்டுக்கு எனக்கு நிறைய எங்கே வச்சுருக்கேன், நான் வேறு அவுத்து விட்டுச்சு பாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது, உங்களோட சேர்ந்து பேசுகிற மாதிரி இருக்கட்டும். அதனால கேட்டேன், ஐயா வழி அப்படின்னு உடனே உங்கள் மனசில் வரக்கூடிய தாற்பயம் என்ன?
போய் ஓடியாச்சு. அங்கே தான் டீச்சர் தொல்லைன்னா இப்போ தான் பெரிய லீவு விட்டுருக்கான், ஃப்ரீயாக இருக்கலான்னு நினச்சோம். ஓ கேட்க போயிருக்கான் இல்லையா, பரவாயில்ல, பிள்ளைங்க விவரத்தோடு தான் இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மொபைலில் இருக்க பாருங்க கூகுளு, அதில் ஒன்று புதுசாக வந்திருக்கு சாட் ஜிபிடி. உலகத்தில் ஒன்றும், அதாவது ஏற்கனவே இங்கே எல்லா உயிரை விட அதிக மூளையை வச்சான், இறைவனுக்கு பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு 6வது அறிவை வச்சான். இந்த மனுஷன் என்ன பண்ணா, இந்த 6வது அறிவே இல்லாமல் ஆக்குற மாதிரி அவன் ஒரு புதிய அறிவை உண்டாக்கணும். அதுதான் இப்போ வேலை செய்தே தவிர யாருக்கும் என்ன சிந்தனை திறன் அப்படிங்கிறது ரொம்ப இல்லாமல் போச்சுங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த நன்னாச்சு வச்சிருக்கா இல்லையா செல்போனு, இதுதான். நெட்டு கார்டு போட்டுட்டோன்னு வைங்க, கூகுளில் போய் ஒரு அசைன்மெண்ட் எழுத சொன்னா கூட பிள்ளைங்க சிந்திக்க மாட்டேங்குது. எப்படி அதுக்குள்ள ஒரு மாடல் அங்கே இருக்கு, அப்படியே பார்த்து காப்பி பண்றோம் இல்லையா? அப்போ என்ன ஆகுது, சிந்தனை கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஆக்கத்திறன் மக்களுக்கு அடிபட்டு போகுது. அதான் நினைச்சு ஒருவேளை வெக்கேட் பண்ணிட்டு போறாளோ கோபத்தில் நினைச்சு, அப்பாவோ அது யாரு உங்களுக்கு, அப்பாட்ட போய் அப்பாங்கிற கூகுள்கிட்ட போய் என்ன செய்யிருக்கா, பதில் கிடைச்சா என்ன பதில்? தப்பாவே இருந்தாலும் தப்பே கிடையாது. வேற யாருக்கா தெரியுமா? தங்கம் சொல்லுங்க, எதுனாலும் பரவாயில்ல, இங்க பார்த்து சொல்லுங்க. எங்க ஐயா வழி அப்படின்னா உங்களுக்கு ஐயாவுடைய வாசகத்துல ஏதாவது ஞாபகம் வருதா? ஐயா சொல்லுங்க. ஐயா நின்னுங்க, சின்ன பிள்ளைய ஒரு சின்ன இடம் கொடுத்துரும். ஆமா, அந்த பிள்ளை வந்து சொன்னா பாருங்க, ஏங்க வரட்டும், ஒரு பரிசு வாங்கிடட்டும் இல்லையே. அது யாரு சொன்னா என்ன, ராமன் ஆண்டா என்ன, ராவண ஆண்டான்னு பேர் என்ன, ராஜலட்சுமி இல்லையா? நான் நினைச்ச உண்மையிலே ஐயா ஒரு பரிசு வாங்கிடுங்க, ஏன்னா நீங்க அற்புதமா சொல்ல, நீங்க வாங்கிக்கோங்க. அன்பு, பொறுமை, தர்மங்க, இதுதாங்க இதுக்கு தான் போட்டு மேடை மேடை போட்டு வீதி வீதியா போட்டு புலம்பக்கூடிய காரணமே இதுதான். ஐயா புலம்புன போல எல்லாரும் புலம்புறாங்கன்னா இந்த 3 தாற்பயம் தான், அன்பு, பொறுமை, தர்மம் இல்லையா? இததான் அங்க சொல்ல வந்தேன். ஏன்னா அங்க கண்ணனாக நின்ற அந்த நாராயணுடைய அவதாரத்திலே ஒன்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பார்த்தனுக்கு சாரதியான் என்று அந்த பார்த்தன் சொல்றார், நீ கொல்லல, கொல்றது நான், கொல்லப்படக்கூடிய அந்த உயிரும் நான் தான், நீ யாரையும் கொல்லவும் முடியாது வெல்லவும் முடியாது, போடு பானத்தை. அதாவது கொல்லுன்னு சொல்றார். யார் சொல்றா? இறைவன் சொல்றார். அதே இறைவன் தாங்க இந்த கலியுகத்துல வந்து நமக்கு என்ன தெரியுமா சொல்றார்? என்ன சொன்னார்? அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ, வம்பு பசைகள் சொல்லி வைதாலும் கெட்டிடுங்கோ, ஆடை கொடுத்திடுங்கோ, அம்பல ஆச்சாரம் செய்திடுங்கோ, கொடுத்தாலும் அன்னம் அதே கூடும்படி நீ கொடுத்து, கொடுத்தால் பதவி உண்டு குறைவில்லை உங்களுக்கு. என்ன சொல்றாரு? அடிப்பார் அடிக்க வந்தால் மக்கா அடிய சகித்திடுங்கன்னு சொல்ற. வம்பு வசை சொல்லி வைதாலும் பேசினாலும் நீங்க என்ன செய்யுங்க, பொறுத்திடுங்கன்னு சொன்ன. அப்போ அந்த துவாபரயுகத்தினுடைய நிலை வேறு, இந்த கலியுகத்தினுடைய தாற்பயம் முற்றிலும் வேறு. அதனால தான் ராமாயணத்தை தாண்டி, ஒரு மகாபாரதத்தை தாண்டி, ஒரு அகில திரட்டு அம்மானே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வேதம் நமக்கு தந்திருக்கிற. இப்போ நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் படித்தா என்னங்க ஆகும், இதெல்லாம் ஏன் படிக்கிறோம், கேட்க வேண்டிய ஒரு வாஸ்தவமான கேள்விதான் இல்லையா? ஏன்னா எதை செய்தாலும் அந்த செயல்ல ஒரு நன்மை இருக்கணும். அந்த நன்மை இல்லாத செயலை நாம செய்யக்கூடாது.